ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். மத்தேயு 6:22. அன்புக்குரியவர்களே, இயேசுவை தங்கள் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்ட பலருக்கு உள்ள ஒரே பிரச்சனை கண்களின் இச்சை. இதனால் சிந்தனைகளில் தூய்மையாயிருக்க முடிவதில்லை. ஒருவித குற்ற உணர்வு அவர்களை ஆட்டி படைக்கிறது. நிச்சயம் இதில் வெற்றி பெற வழி உண்டு. சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. இயேசு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் உள்ளார். இயேசுவை மீட்பராக ஆண்டவராக அறிந்து கொண்ட நாம் அவரை உதவி செய்கிறவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் விடுதலை பெற முதற்படி. திருமறை பாலிய இச்சை என்ற பாவத்தை குறித்து பேசும்போதோ ஓடிவிடு என்று வற்புறுத்துகிறது. அது நெருப்பு. சேலையை பார்த்தால் விபத்து, சாலையை பார்த்தால் சமத்து. ஆண்டவர் சமூகத்தில் நமது கண்களை அர்ப்பணித்து தீதானவற்றை பார்ப்பதில்லை என்று தீர்மானிப்போம். நமது தலைக்கு மேல் பறவைகள் பறப்பதை தவிர்க்க முடியாது, ஆனால் அது நம் தலையில் கூடு கட்டுவதை தவிர்க்கலாம். எக்காரணத்தினாலும் சும்மா சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறியின் மனது பிசாசின் தொழிற்சாலை. மனது வெறுமையா இருந்தால் பிசாசுகள் தான் சேரும். திருமறையை அதிகம் வாசித்து இருதயத்தை திருவசனங்களால் நிரப்புவோம். நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைகளையும் அருளுகிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கத்தக்கதாகவும் அவர்கள் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டுமாயும் மனதை குருடாக்குகிற உலக பாவ சாப கரைகளிலிருந்து விடுபட பரிசுத்தமான ஜீவிதம் செய்யவும் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் அவர்களை பிரகாசிக்க செய்ய ஜெபிக்கிறோம். தேவனே, அந்த காலத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவீனத்திலும் இருக்கிற சகல மக்களுக்கும் இரக்கம் செய்து சகலவித அறியாமையையும் இருதய கடினத்தையும் உமது சத்தியத்தை அசட்டை செய்யும் துணிகரத்தையும் அவர்களை விட்டு நீக்கி அவர்களை போதித்து மன்னித்து உமக்கு பிரியமான மக்களாக வாழ கிருபித்தாங்க. குடும்பங்களில் சமாதானம் ஒருமனம் காணப்படவும் ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்க வழிநடத்தல் வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் வியாதியோடு சரீர பலவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆரோக்கியம், சுகம் உண்டாக செய்து காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் மாறவும் திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கவும் பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் தேவ பாதுகாப்பையும் ஆலோசனையும் பெற்றுக் கொள்ளவும் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் மத கலவரங்களை தூண்டும் வகையில் மதவாதிகள் தொல்வியல் துறை மூலம் செய்யும் கிரியைகள், முயற்சிகள் வாய்க்காதே போகவும் அரசுகள் நடத்தும் நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடு செய்யும் அதிகாரிகள் மீது கடினமான தண்டனை வழங்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஊழியர் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் பயமின்றி தெய்வீக பாதுகாப்போடு ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபடவும் உங்க கிருபை தாங்க. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களு நல்ல பிதாவே. ஆமென்.